பரிசுத்தமுள்ள தகப்பனே, கிருபையாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்தின் 21வது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் வசனம் 18. கர்த்தர் எல்லா தீமையினின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். அவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமீன். பரிசுத்தமுள்ள தகப்பனே, கிருபையான வார்த்தைக்காக நன்றி அப்பா. தகப்பனே, எங்களுக்கு எதிராய் வருகிற எல்லா தீமைகளில் இருந்தும் தேவாதி தேவன் எங்களை விலக்கி காப்பாற்றி உம்முடைய பரம ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கத்தக்கதான கிருபை நீர் அருள் செய்வீராக. தேவாதி தேவன் இறங்கிருளுவீராக. அங்கே நாங்கள் வாசம் பண்ணுவதற்கு என்னென்ன விதமான தகுதிகள் வேணுமோ அது எல்லாம் இங்கே நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களை சுத்திகரித்து எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. தேவாதி தேவன் இறங்கியருளும், எங்களை அனுதினமும் சுத்திகரித்தருளும் என் தகப்பனே. உலகத்தின் தீட்டுகள் மாயைகள் எங்களுக்குள்ளே இருக்கலாம். தேவாதி தேவன் தயவாய் இறங்கி அதை நாங்கள் கண்டுணர்ந்து முற்றிலும் அதிலிருந்து விலகி இருக்கத்தக்கதான கிருபை தருவீராக. தேவ ஆவியானவரே, எங்களுக்கு மனம் இறங்குவீராக. ராஜா, முற்றுமுடிய நீர் எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். வேளையிலே ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கணவன் மனைவி பிள்ளைகள் என்று கர்த்தாவே நீர் வேலி அடைப்பீராக. தகப்பனே, எல்லா தீமைகளுக்கும் பிரிவினைகளுக்கும் முற்றிலும் நீங்களாய் ரட்சித்துக் கொள்ளுங்க. தேவ கிருபை ஒவ்வொரு குடும்பத்தோடும் இருப்பதாக. நீரே ஆலோசனை கர்த்தராயிருந்து வழிநடத்தும். உலக நாடுகளில் சமாதானம் உண்டாகட்டும். எங்கள் இந்திய தேசத்தை ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமீன், ஆமீன், ஆமீன்.